ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டே வித் மாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது. என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஏன் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு குழந்தைய வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்று வச்சுட்டு நீ காசுக்காக வீடியோ போடுற, உனக்குலாம் வெக்கமா இல்லையா, அறிவு இல்லையா? அதுக்கப்புறம் தேவ ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி லூஸு, பைத்தியம், அப்புறம் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் என்னோட குழந்தைய அப்படி பேசாதீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி யாரும் புண்படுத்தாதீங்க. தேவன் கிடையாது, எந்த ஒரு குழந்தையா இருக்கட்டுமே, எந்த ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருக்கட்டும், நார்மல் சில்ட்ரனாக இருக்கட்டும், எந்த ஒரு குழந்தையும் நம்ம கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது. அதுக்காக கெட்ட வார்த்தைகள் போடுற அளவுக்கு இவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு, ஏன் அப்படி பேசணும்? அப்புறம் அவனோட அப்பியரன்ஸை பற்றி சொல்கிறாங்க, குரங்கு மாதிரி இருக்கான், அசிங்கமாக இருக்கான், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, அது எல்லாருமே கிண்டல் கேலி பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னோட இது என்னன்னா, இந்த மாதிரி சில்ட்ரனை கிண்டல் பண்ண வேண்டாம். சில்ட்ரன் மொத்தத்தில் யாரையுமே நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்க உருவத்தை, அப்பியரன்ஸை பற்றி சொல்லி கிண்டல் பண்ணால் அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்கல்ல. அது திருப்பி நம்ம அவங்களுக்கு சொன்னால் அவங்க மனசு எவ்வளோ புண்படும். நான் திருப்பி சொல்றதுக்கு அதே வார்த்தையை அவங்கள நான் கமெண்ட்ல திட்டலாம், சொல்லலாம். பட் நான் அந்த மாதிரி கிடையாது, அந்த டைப் கிடையாது. அவங்க மனசு புண்படும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணலை. பட் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னோட இது. அப்புறம் இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். தேவ காமிச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு யூடியூப் ரன் பண்றீங்க. இதுக்கு நீங்க இவனை வச்சு நீங்க காசு சம்பாதிக்கிறீங்க, கேவலமா இல்லையா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்றது கேக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண முக்கிய காரணமே என்னன்னா, என்ன மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே, இவனை மாதிரி தேவ மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு வீட்டை விட்டு வெளியே வராமலே இருக்காங்க. அவங்க வெளியே வரதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். அவங்க பயப்படக்கூடாது. நம்ம அந்த சமுதாயத்தை வாழ்ந்து காட்டணும் இல்லையா? அதுக்காக மட்டும்தான் இது ஸ்டார்ட் பண்ணது. அதே சமயம் பாயிண்ட் என்னன்னா, தேவோட யூடியூப் சேனல் இது. அவர் தான் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்றாரு. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோடது. ஸோ அவர் தான் ஏர்ன் பண்ண போறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பையன் வளர்ந்து நம்ம படிக்க வச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் அம்மாக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. பட் நம்ம தேவால அதெல்லாம் பண்ண முடியாது. அவரால் படிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவன் எனக்கு அவன் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. ஸோ அவன் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வரணும் இல்லையா? நான் எப்படி சொல்றது, அவனால வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. பட் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி அவனால சம்பாதிக்க முடியும். அவனும் இந்த சமுதாயத்துல ஒரு பர்சன், என்னாலையும் முடியும், என்னாலையும் ஏர்ன் பண்ண முடியும், நான் ஒன்றும் சும்மா இல்லை, வெட்டியா இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக, அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அந்த யூடியூப் சேனல் ரன் பண்றேன். ஸோ அதனால அவரு எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாரு. என் பையன் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான். நான் அவனை வச்சு சம்பாதிக்கல. உங்களுக்கு பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதுல இருந்து எனக்கு காசு வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த காசுல இவனுக்கு படிக்க வைப்பேன், இவனுக்கு ஃபீஸ் கட்டுவேன், அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கு என்ன சின்ன சின்ன நீட்ஸ் இருக்கோ அதை நான் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க்ல போட்டு அவனோட சேவிங்ஸா நான் பண்ண போறேனே தவிர, இதுல நான் இது பண்ற இதுல நான் ஃபுல்லா இது பண்ண போறேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட சேனல் இது, அவரோட சேவிங்ஸ்க்காக, அவரோட லைஃப் அவர் ரன் பண்றதுக்காக தான் இதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறமும் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதுக்காக மட்டுமே தான் நான் இவனுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்ஸ்டால போஸ்ட் போட்டு ஃபேஸ்புக்ல வளர வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். அவரும் இந்த சமுதாயத்துல உழைக்கணும், என்னால முடியும், அவரும் உழைச்சுதான் சாப்பிடுறாரு அப்படின்ற ஒரு இது இருக்கணும். ஏன்னா தண்டச்சோரா இருக்கான், வீட்டுல வெட்டியா இருக்கான் அப்படின்றத யாரும் நினைச்சிடக்கூடாது. நானுமே ஆஸ் அ மதர் என் பையன் வேலை பண்றான், ஹீஸ் அ யூடியூபர், தேவ ஒரு யூடியூபர்ப்பா, அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ப்பா அப்படின்னு நான் பெருமையா சொல்லிப்பேன். எனக்கு என் பையன் வேலைக்கு போல, வெட்டியா இருக்கான், வீட்டுலதான் இருக்கான், சும்மா இருக்கான் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் கெத்தா சொல்லுவேன், மை தேவ் இஸ் இன்ஃப்ளூயன்சர், ஹீஸ் அ யூடியூபர். நான்
நான் வந்து தைரியமா வெளியே சொல்லுவேன். அதுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த யூடியூபை தவிர அதுவால வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நான் சம்பாதிச்சு யாரும் கேவலமா இதுல கேவலமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க, அது வந்து அவங்களோட வேலை, அது ஒரு குவாலிஃபிகேஷன், அது வந்து அது வந்து ஒரு வேலை தான். அவங்க ஒர்க் பண்றாங்க, அதுக்கு ஏர்ன் பண்றாங்க, வீடியோ போடுறாங்க, அதுக்கு ஏர்ன் பண்றாங்க. ஸோ அது அந்த மாதிரி தான் வந்து இது ஒரு ஆக்கியபேஷனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேவுக்கு நான் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே தானே? என்னோட பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா நான் சொல்ல வருது உங்க எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த கிளியர் இன்ஃபர்மேஷன். ஸோ எனக்கு ரொம்ப 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 மனசு வருத்தமா இருந்துச்சு. இதை பத்தி கண்டிப்பா வீடியோ போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எப்பயோ நிறைய வந்திருக்கு, ஆரம்பத்துல இருந்து இப்பயோ வரைக்கும் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணதே கிடையாது. நான் அதை இக்னோர் பண்ணிடுவேன், பெருசா அதை வந்து கண்டுக்க மாட்டேன். பட் அதை ரீட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய நாள் அழுதுருவேன், அதை வாசிச்சுட்டு வந்து அழுதுருவேன். ஸோ அது பட் நம்ம அது வெளியே காமிச்ச கூடாது. இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனா போயிடும். அப்புறம் இன்ஸ்பயர்டு ஆறவங்களுக்கு வந்து ஒரு தடங்கள் ஆயிடும். நம்ம இன்ஸ்பயர் பண்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம், பட் அது ஒரு தடங்கள் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான் போடல. இப்பயே சொல்றேன்னா அதெல்லாம் தாண்டி நம்ம வெளியே வரணும், அதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, உங்க காது பட அசிங்கமா பேசினாலும் சரி, உங்களை பத்தியோ உங்க குழந்தைய பத்தியோ என்ன பேசினாலும் சரி, நீங்க வந்து அந்த காதுல வாங்கிக்கூடாது. உங்க வேலை என்ன, உங்க ரூட் என்ன, நீங்க என்ன மைண்ட்ல என்ன யோசிச்சுட்டு பண்றீங்களோ அதை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன்.